ஹாய், வெல்கம் பேக் டு தக்ஷிணியா ஹோம். பஞ்சமி தேதி அன்று வராகி அம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் தான் இருக்குது. பெங்கல் சைக்ளோனுக்கு அப்புறம் ரொம்பவே இந்த கோயில் மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி கூட போயிருந்தேன். அந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கோயில் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கோயில் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். வராகி அம்மன் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தவங்க. அவங்க பார்க்க தான் உக்கிரமான தெய்வம் மாதிரி இருப்பாங்க. ஆனால் குழந்தை மனசு கொண்டவங்க. அவங்க பக்தர்கள் என்ன வேண்டி கேட்டுக்கிட்டாலும் நியாயமான வேண்டுதலை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன். இந்த கோயில் 1000 வருஷம் பழமையான கோயில் தான். இந்த அம்மா 52 அடி உயரமானவங்க. தமிழ்நாட்டிலே பெரிய வராகி அம்மன். பஞ்சமி தேதி அன்றும் தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டோம்னா ரொம்பவே நல்லது. பகல் டைம் போகிறத விட நைட்டில் போகிறது தான் அவங்களுக்கு சக்தி ரொம்ப அதிகம். வராகி அம்மனுக்கு வளர்பிறை அஷ்டமியிலும் தேய்பிறை அஷ்டமியிலும் இல்லை சண்டேவும் தேங்காயில் நெய் ஊற்றி ரெட் கலர் திரி போட்டு விளக்கேற்றி வழிபட்டோம்னா ரொம்ப 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 சிறப்பான விஷயம். நமக்கு எப்பேற்பட்ட சிக்கல் இருந்தாலும் எல்லாமே தீர்ந்துடும். திருமண தடை, குழந்தை பாக்கியம், கந்திருஷ்டி, பில்லி சூனியம், வைப்பு, ஏவல், இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அது எல்லாமே சால்வ் ஆகிடும். அவங்க ரொம்பவே குழந்தை மனசு கொண்டவங்க. கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பாங்க. நானுமே சாமியை கும்பிட்டுட்டு சுற்றி வந்தேன். இந்த கோயில் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில். நானே ரியலைஸ் பண்ணியிருக்கேன் நிறையா. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது மந்த்லி ஒன்ஸாவது போயிட்டு வந்துடுவேன். உடம்புக்கு ரொம்ப முடியல அப்படின்றவங்க கூட போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். சைக்ளோனுக்கு அப்புறம் அங்கே குட்டி குட்டி கோயிலாக இருந்துச்சு. அது எல்லாமே இடிஞ்சு விழுந்துடுச்சு. இப்போ திரும்பி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சுற்றி ஆறு இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. கோயில் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ கடை எல்லாமே நிறைய கடைகள்லே எல்லாமே கிடைக்கும். நம்ம அங்கேருந்தே வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி கோயிலுக்கு போனால் அங்கேருந்து வாங்கி விளக்கு போடுங்க. அதுதான் ரொம்பவே விசேஷம். நம்ம எடுத்துகிட்டு போகிறதோட அவங்களுக்குமே வியாபாரம் ஆன மாதிரி இருக்கும். அங்கே கோயில் சில இருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் நமக்கு. அதனால தான் சுற்றி சின்ன சின்ன கோயில் இருக்கும். ஆஞ்சநேயர் இருப்பார், ஐனாரப்பன் இருப்பார். இது ஐனாரப்பன் இருந்த இடம் தான். இப்போ அடைய வச்சுட்டாங்க. அந்த அருவா மட்டும் இருக்குது. பக்கத்தில் அம்மனும் இருப்பாங்க. முருகர் கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே தனியாக ஒரு இடத்துல வச்சு தான் சாமியை வணங்கிட்டு வராங்க. இப்போ கும்பாபிஷேகம் நடந்ததுக்கப்புறம் உள்ள வராகி அம்மனை வச்சு வணங்கிட்டு வருவாங்க. இங்கே எல்லா நாள்லேயுமே அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. டெய்லியுமே ஒரு 50 பேருக்காவது சாப்பாடு போடுவாங்கன்னு சொன்னாங்க. சுற்றியுமே வயல், ஆறு அப்படி இருக்கிறதுனால ரொம்பவே இயற்கையாக அழகாக இருக்கும். மார்னிங் டைம் போகிறதோட நைட் டைமில் போகிறது தான் ரொம்பவே விசேஷம். வராகி அம்மனுக்கு நைட் டைமில் தான் ரொம்பவே பவர் அதிகம். ஐயப்பன் கோவிலும் பக்கத்துலேயே இருக்குது. சப்த கன்னிகளும் பக்கத்தில் இருக்காங்க. எல்லா சாமியுமே கோவிலை சுற்றியே இருக்காங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான இடம். அதுவும் இல்லாமல் ரொம்ப பழமையான கோயில். அவங்க சுயம்பா வந்தவங்க தான். அங்கேருந்து ஐயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். விநாயகர் கோவிலும் பக்கத்துலேயே இருக்குது. நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு நம்மளோட வேண்டுதலை வச்சுட்டு வந்தால் கண்டிப்பாக நடக்கும். நியாயமான வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். நம்பி போனோம்னா அம்மா நமக்கு கண்டிப்பாக துணையாக இருப்பாங்க. பவானி அம்மன் கோவிலும் பக்கத்துலேயே இருக்குது. நானுமே அகல் விளக்கு வாங்கி விளக்கேற்றி சாமியை கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். லாங் ட்ராவல்லாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி வராகி அம்மன் கோயிலுக்கு போய் வணங்கிட்டு போனோம்னா நமக்கு ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு பாருங்கள். கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.